சீன நாட்டு பாரம்பரிய சுதேச இலங்கை நாட்டு பாரம்பரியம் கொண்ட ஒரு மருத்துவ முறை. ஆயுர்வேதத்துல பஞ்சகர்மான்னு சொல்லக்கூடிய அந்த முறையில 5 விதமான பரீட்சை, 5 விதமான அந்த பஞ்ச கர்மங்களையும் அடங்கான பாரம்பரிய மருத்துவத்துல இப்ப நாம பயன்படுத்த எல்லா மருத்துவ முறைகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகள் தான். இந்த ஐயப்பாடம் தேவையில்லை. திமிழ ரோட்லயே 12 வருஷம் சேவை செய்து அங்க போயிட்டு 18 வருஷங்கள் சேவை செய்து விட்டு திரும்ப அக்குண்டைக்கு வர கிடைத்தது நான் இந்த பெரிய சொல்வாங்கன்னு சொன்னா உடம்புல வரக்கூடிய எல்லா வியாதிகளுக்கும் ஏற்படக்கூடிய எல்லா வியாதிகளுக்கும் வைத்தியம் செய்யக்கூடிய தகமை எங்களிடம் இருக்கின்றது. எந்த வியாதி வந்தாலும் ස්ථානයක් ආරම්භ කරපු එක අපේ කොට්ටාශය ජනතාවට කරපු කර්මවලට වඩා වැඩි නැඹුරුවක් තියෙනවා පාරම්පරික ආයුර්වේද වෛද්‍ය ක්‍රමයට යොමු වීමේ. මගේ සංරක්ෂණ සභාවේ වෛද්‍යවරුන් මේ ආකාරයෙන් හිමින් එයාලගේ ශක්තියෙන් ධෛර්යයෙන් නැගී හිටින එක. அந்த வைத்தியத்துறையை கொண்டு போவதற்கு மக்கள் இல்லாமல் இருக்கலாம். அதனால கட்டாயம் ஒரு எல்லோரும் ஒத்துழைத்து அந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். உங்களுடைய இந்த சொல்றேன் மொக்சிபிஷன் சொல்றேன். மொக்சிபிஷன் இது கூடுதலா எக்யூ பாயிண்ட்களை வச்சு தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் செய்யுது. இது கூடுதலா தலைவலி சளி சம்பந்தப்பட்ட இலங்கைக்கு சுதேச மருத்துவத்திற்கான ஆதார அமைச்சின் கீழே சுதேச மருத்துவம்ங்கிறது ஒரு பாட்டா இருக்குது. இருக்கக்கூடிய வைத்திய முறைகளை ஒரே கூரையின் கீழே, அது அக்குபஞ்சர், ஆயுர்வேதா, சித்தா, கப்பின், இப்படி எல்லா மருத்துவ முறை பெண்ணியல் சார்ந்த நோய்களுக்கு தனித்துவமான பெண் வைத்தியர்களை விட்டு செய்யக்கூடிய எல்லாம் ஒரே கூரையின் கீழே இந்த ஆயுர்வேதத்தை கொண்டு வந்திருக்கிறது. மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஒயில் பூசி ஒத்தனங்கள் கொடுக்கப்படுகின்றது. பெண்கள் சம்பந்தமான நோய்களுக்கான நிவாரணம் வழங்கப்படுகிறது. குழந்தை பேரின்மை போன்றவைகளுக்கான சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றது. அவர் அந்த அரசியல் காலத்திலிருந்து வந்த பரம்பரையில இருந்து வந்ததுனால எங்களுக்கு உண்மையில மிகவும் சந்தோஷம் என்னண்டா எளிமலாக கொட்டுவ அந்த பரம்பரையில சேர்ந்து நாங்களும் அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அக்குருணையில் ஒரு மாற்றத்தை நோக்கின ஒரு பயணத்தில் எங்களுடைய அக்குருணை மண்ணில் மூத்த தலைமுறைகள் ஒன்று சேர்ந்து சிறப்பான ஒரு முறையினை எங்களுக்கு அக்குருணை மண்ணில் நிலைநாட்டியிருக்கின்றார்கள். அதாவது லிமகஹ கொட்டுவ என்ற ஒரு மருத்துவ சென்டரினை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அங்கு ஒரு குடையின் கீழே அனைத்து மருத்துவ முறைகளும் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் பெண்களுக்கு என்று பிரத்யேகமான மருத்துவ ட்ரீட்மெண்ட் முறைகளும், அது மாத்திரமல்ல அங்கு பிள்ளைகளுக்கு என்று பெரியவர்களுக்கு என்று அனைத்து வசதிகளையும் கொண்ட ஒரு இடத்தில் அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது எங்களுடைய அக்குருணை இருக்கக்கூடிய வாழ் மக்கள், அக்குருணை அன்பித்து இருக்கக்கூடிய வாழ் மக்கள் இந்த விடயத்தில் மிகவும் ஒரு கஷ்ட நிலையை எதிர்நோக்கியதை காணக்கூடியதாக இருந்தது. அதாவது ஒரு முறிவு ஏற்படும் போது அவர்களே நீண்ட தூரங்களுக்கு கூட்டி போய் சென்று மருத்துவம் செய்து வருவதை காணக்கூடியதாக இருந்தது. மருத்துவம் ட்ரீட்மெண்ட் எடுப்பதில் விருப்பத்துக்குரியவர்கள் பொதுவாக தூர பிரதேசங்களில் ஊர்களில் போய் கூட அவர்கள் ட்ரீட்மெண்டை எடுப்பது அது ஒரு அசௌகரியங்களை அவர்களுக்கு ஏற்படுத்தியது. இவ்வாறான விடயங்களை கருத்தில் கொண்டு எங்களுடைய மூத்த ஆயுர்வேத மருத்துவர்கள் ஒன்றிணைந்து ஒரு சிறந்த ஒரு டீமை இணைத்துக் கொண்டு அக்குருணை மத்தியத்தில், அதாவது டயலாகோபிஸ்க்கு பக்கத்திலே ஒரு மருத்துவ சென்டரினை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதில் பல வசதிகளையும் கொண்ட ஒரு இடமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இது 2025 ஜூலை 16ஆம் தேதி காலை 11 மணி அளவில் திறந்து வைக்கப்பட்டது. எங்களுடைய ஏஜிஎம் இடம் இணைப்பு மருத்துவர்கள் அதே போன்று ஆயுர்வேத சங்கரக்ஷண சபாவையில் இருந்து அதனுடைய உறுப்பினர்களும் இங்கு சமூகம் அளித்து சிறப்பித்ததனை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரு மருத்துவத்தை செய்து எங்களுடைய அக்குருணை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கில் செயற்பட்டது உண்மையிலே அக்குருணை மக்களுக்கு ஒரு சந்தோஷம் அளிக்கக்கூடிய ஒரு விடயம். அதற்கான அக்குருணை மக்கள் பூர்ண ஒத்துழைப்பை தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கும் என்று நினைக்கின்றோம். நிச்சயமா பல காலமா இருந்துதான் நான் தனிப்பட்ட முறையிலே திமிழ ரோட்லயே 12 வருஷம் சேவை செய்து எனக்கு அவசரமாக என்னோட பிறந்த ஊருக்கு போக வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஆனால் அங்க போயிட்டு 18 வருஷங்கள் சேவை செய்து விட்டு திரும்ப அக்குருண்டைக்கு வர கிடைத்தது நான் இந்த பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். அக்குருண்டை மக்கள் என்னோட ஆக ஒற்றுமையாக பழகியவர்கள், என்னுடன் சிகிச்சை பெற்றவர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். வைத்தியம் பொதுவாக அக்குருணையை சேர்ந்த சுற்றுவட்டாரத்தில் உள்ள அனைவருக்கும் தெரிந்த விஷயம். போதும் என்னிடம் வந்து வைத்தியத்தை எடுக்கிறவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். வீட்டுக்கு அக்குருணையில் ஒரு ஆயுர்வேத மருத்துவம், ஒரு பழமை வாய்ந்த மருத்துவம் இருந்தாலும் அந்த மருத்துவம் அக்குருணையில் நீண்ட காலமாக இருந்ததுண்டு. கடந்த காலங்களில் எங்களுடைய சிறப்புக்குரிய எத்தனையோ மருத்துவர்கள் மரணித்து விட்டார்கள். அவருடைய கபரை பிரகாசமாக்க வேண்டும். அந்த வகையில் இப்போது நீங்கள் அதை ஒரு ஒளிமயமாக்கி அடுத்த ஒரு ஜெனரேஷனை கொடுக்கணும் என்ற எண்ணப்பாட்டில் நீங்கள் செய்திருப்பது என்பது அதை பத்தி உங்களுக்கு சொல்லணுமா? இப்போதுள்ள ஜெனரேஷன் எந்த அளவுக்கு இதில் முக்கியத்துவம் காட்டுகின்றார்கள்? கட்டாயமாக இப்போது நாங்கள் செய்யணும் முதல் ஜாமா எக்யூபஞ்சர்
அடுத்தது தெரப்பி, அது போன்ற மருத்துவ துறைகள் அவ்வளோ பிரபலியம் அடைந்திருக்கவில்லை. இப்போது பொதுமக்கள் மிகவும் விரும்புகிறார்கள் அந்த வைத்தியத்துறையிலே ஈடுபட்டு அதனால் சிகிச்சை பெற்று குணமடைவதற்கு. அதற்கான ஏற்பாட்டை நாங்கள் இப்போ செய்து. உங்களுடைய இந்த லீமகா கொட்டுவ இந்த சென்டரில் ஆயுர்வேத மருத்துவத்தில் என்னென்ன விடயங்களை உட்படுத்தி ஆய்வு மருத்துவமாக நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள்? பொதுவாக சர்வாங்கன்னு சொன்னா உடம்புல வரக்கூடிய எல்லா வியாதிகளுக்கும் ஏற்படக்கூடிய எல்லா வியாதிகளுக்கும் வைத்தியம் செய்யக்கூடிய தகமை எங்களிடம் இருக்கின்றது. ඉන අපි ආරාධනා කරපු පරිදි සියලු දෙනාගේම පැමිණීම ගැන අපි සතුටු වෙනවා. මොකද අකුරණට අඩුවක්ව තිබුණු සියලුම අංශය ආයුර්වේදයේ පමණක් නෙවෙයි, ඉජාමා එක, ඇකියුපන්චර් එක, දාම් තෙරපි එක, අනිත් එක ෆිසියෝതെරපි සියලුම එක තැනකට අරගෙන ආයුර්වේද වෛද්‍ය වෘත්තිය ඉදා සාර්ථක කර ගැනීම සඳහා මෙවැනි අවස්ථාවක් ලබා දීම ගැන සියලුම වෛද්‍යවරුන්ටත් අපේ ප්‍රාදේශීය ලේකම්තුමියටත් ඒ වගේම උපලේකම්තුමියටත් අපේ සංඝ සභාවේ ආත්මයටත් අපේ ස්තුතිය පුද කරනවා. ඊළඟට මම සතුටෙන් ආරාධනා කරනවා අපේ ලේකම්තුමියට. මම හිතන්නේ අකුරණට අඩුවක්ව පැවතිච්ච කාරණයක්. ඉතින් අපේ සංරක්ෂණ සභාව විදිහට එකතු වෙලා අපේ වෛද්‍ය නිලධාරීන් කණ්ඩායම මේ වගේ ස්ථානයක් ආරම්භ කරපු එක අපේ කොට්ටාශයේ ජනතාවට කරපු මහඟු සේවයක්. ඒ වගේම මම හිතන්නේ දැන් අපේ ජනතාව ගොඩක් යොමු වෙනවා ආයුර්වේද මේ ප්‍රතිකාරම වලට. මොකද බටහිර ප්‍රතිකාරම වලට වඩා මේ වැඩි නැඹුරුවක් තියෙනවා පාරම්පරික ආයුර්වේද වෛද්‍ය ක්‍රමයට යොමු වීමේ. ඉතින් ඒකටත් අවස්ථාවක් විදිහට අපේ මේ ජනතාවට දෙන සහනයක් විදිහට සියලුම ක්ෂේත්‍රවල වෛද්‍ය නිලධාරීන් කණ්ඩායම එකතු වෙලා මේ කරපු වැඩසටහන ඉතාමත් අගය කරනවා. මම හිතන්නේ අපිට ඉතාමත්ම සාර්ථකව මේ කටයුතු කරගෙන යන්න ලැබෙන්න කියලා ප්‍රාර්ථනා කරනවා. ඒ වගේම දිනෙන් දින මේ ස්ථානය දියුණු වෙන්න කියලා ප්‍රාර්ථනා කරනවා. ආයුර්වේද වෛද්‍ය මධ්‍යස්ථානයක අඩුව සම්පූර්ණ කරන්න තමයි මේ අවස්ථාව අපිට ලැබිලා තියෙන්නේ. ඒ වගේම මට සතුටුයි මම ඇවිල්ලා ආවට පස්සේ මගේ සංරක්ෂණ සභාවේ වෛද්‍යවරුන් මේ ආකාරයෙන් හිමින් එයාලගේ ශක්තියෙන් ධෛර්යයෙන් නැගී හිටින එකට. ඉතින් මේ ආරම්භ කරපු අවස්ථාව ඇත්තටම අපිට ආරම්භ කරනවට වැඩිය අමාරු යම්කිසි දෙයක් පවත්වාගෙන යන්න. මම හිතනවා අද පටන් ගත්ත මේ වෛද්‍ය මධ්‍යස්ථානයේ තවදුරටත් ඉස්සරහට මීටත් වැඩිය අකුරණ ප්‍රජාවට තමන්ගේ සේවය සපයමින් දිවෙන වෙන්න පුළුවන් වෙයි කියලා ඒ සඳහා ශක්තිය ධෛර්යය ප්‍රාර්ථනා කරනවා. ඒ වගේම ප්‍රදේශීය ලේකම්තුමියට රාජකාරී මැදියේ සංරක්ෂණ සභාවෙන් ලැබුණු ආරාධනාවට මෙතෙන්ට පැමිණියාට බෙහෙවින් ස්තුතිවන්ත වෙනවා. ඒ වගේම මගේ සහෝදර නිලධාරීන්ටත් බොහොම ස්තුතියි. මාත් එක්ක මේ කාර්යය සාර්ථක කර ගැනීමට සහභාගී වුණාට බොහොම ස්තුතියි. හෙට දවස සියලු දෙනාට මේ යහපත් වෙන්න කියලා. ஆமாம், இது ஒரு இளைய தலைமுறைக்கு இன்னும் ஆயுர்வேத மருத்துவத்தில் படிக்கக்கூடியவர்கள் இதுவரைக்கும் இன்னும் தொடர்ச்சியாக வருகிறார்களா? தெளிவுகள் கிடைக்கப்பட்டது வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள்ட்டையும் சரியான ஆர்வம் இருக்கிறது, படிக்க வேண்டும். அதுக்கு சப்போர்ட் எங்களுடைய சமூகம் கொடுக்க வேண்டும், கட்டாயம் கொடுக்க வேண்டும். கேட்டால் எதிர்காலத்தில் இந்த பரம்பரை வைத்தியம் அடுத்தது அந்த வைத்தியத்துறையை கொண்டு போவதற்கு மக்கள் இல்லாமல் இருக்கலாம். அதனால கட்டாயம் ஒரு எல்லோரும் ஒத்துழைத்து அந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். எந்த வியாதி வந்தாலும் இன்னும் ஒரு இடத்துக்கு போய் வைத்தியம் செய்ய தேவையில்லை என்ற அளவுக்கு நாங்கள் வைத்தியம் செய்ய தயாராக இருக்கிறோம். பொதுவாக முறிவு வைத்தியங்களை பொறுத்த வகையில் தூர பிரதேசங்கள் போய் எடுக்கக்கூடிய அதையும் நாம செய்திருக்கிறோம். இப்போ என்று கேட்டால் அதுக்கான பயிற்சிகளையும் எங்களிடம் படிக்கிறவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் அதற்கான பயிற்சிகளை பெற்றிருக்கோம். ஆமாம், உண்மையில் சந்தோஷமான ஒரு விடயம். அதாவது அக்குருணையில் ஆயுர்வேத பார்மசிகள் தொடர்ச்சியாக நீண்ட கால அனுபவம் பெற்றவர்கள் அதில் பார்மசிகள் நடாத்தி கொண்டிருந்தார்கள். அதில் செயற்பட்டவர்களையும் நீங்கள் இணைத்துக் கொண்டு இந்த பணியை தொடர்ந்தது என்பது நிச்சயம் சந்தோஷக்குரிய விடயம். இந்த ஆயுர்வேத மருந்துகள் தயாரிக்கும் முறைகள் எவ்வாறு? நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து இம்போர்ட் பண்ணுவதா அல்லது உங்களுடைய தலைமையின் கீழ் உங்களுடைய டீமை இணைத்துக் கொண்டு தயாரித்து தான் செய்திருக்கிறீர்களா? நிச்சயமாக நாங்கள் எங்களது டீமை இணைத்துக் கொண்டு பல மருந்துகள் செய்திருக்கிறோம். இப்போதும் செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். இந்த இடத்திலே எந்த நேரமானாலும் எங்களுக்கு வேண்டிய மருந்துகளை தயாரிக்கக்கூடிய தகுதி எங்களிடம் இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் எந்தெந்த மருந்துகள் தேவையோ அவர்களை செய்யக்கூடிய தலைமை எங்கள் டீமிடம் இருக்கின்றது. மேற்கத்திய வைத்திய முறைக்கும் ஆயுர்வேத வைத்திய முறைக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாத முறைக்கு ஆயுர்வேத வைத்தியம் என்று வந்திருக்கிறது. அதனால கஷ்டம் இல்லாமல் வைத்தியத்தை செய்யக்கூடிய தகுதி இப்போது ஆயுர்வேத வைத்தியத்தில் இருக்கின்றது. வந்து சீன மருத்துவ பாரம்பரிய சீன மருத்துவத்தில் இது வந்து ஒரு புகைப்பிடித்த ஒரு இது சொல்றது மோக்ஸான். இதில் நான் கூடுதலாக என்ன யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் கஃபம் சளி சம்பந்தப்பட்ட வருத்தங்களுக்கும் மற்ற தலைவலி, ஒற்றை தலைவலி, இரட்டை தலைவலி, புரடி வருத்தம், மற்றது கண்டத்தின் மேற்பட்ட எல்லா வருத்தங்களுக்கும் இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இது வந்து சீன மருத்துவத்தை பாரம்பரியமானது உண்டு. இது வந்து வெளி பூச்சிகள் மருத்துவம் மட்டும்தான். இது வெளியில் மட்டும் யூஸ் பண்ணுறது.
இது சிறு குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணிடும். நாங்கள் அவங்களோட நிலைமையில பார்த்து என்ன நோய்களை பார்த்து தான் நாங்கள் இதை ட்ரீட்மெண்ட் செய்கிறது. கூடுதல் பீனிசம், சளி, மூக்கடைப்பு அதற்கான மருத்துவம் தான் இது. இதுல மருந்து மூலிகளை இது முழுமையாக மருந்து மூலிகை கொண்டு இது ஒரு மருத்துவம். இது கூட மூலிகைகள் தயாரிக்கப்பட்ட ஒரு மருந்து தான். இது சொல்கிறேன் மொக்சிபிஷன் சொல்கிறேன். மொக்சிபிஷன் இது கூடுதலாக எக்யூ பாயிண்ட்டில் வச்சு தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் செய்யுது. இது கூடுதலாக தலைவலி, சளி சம்மந்தப்பட்ட சைனைட்டிஸ் வந்து இப்போ ரன்னிங் நோஸ் அவங்களுக்கு நல்ல மிச்சம். மற்ற வந்து ஒற்றைத்தலை மிக்ரைன் உள்ளவங்களுக்கும் இது நல்லா ஒர்க் ஆகும். வேறுபட்ட மருத்துவ முறைகள் இருக்கின்றன. இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த ஆயுர்வேத மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நவீன முறையில், அதாவது இந்த காலத்துக்கு சில மருத்துவ முறைகள் புதிய புதிய வழிமுறைகளை உட்படுத்தி வந்திருக்கு. இதை பற்றின ஒரு சரியான ஒரு விளக்கம் உங்களுக்கு தர முடியும்? கட்டாயம் இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. என்னவென்றால் புதுசாக வார மாதிரி எல்லாரும் அக்குப்பஞ்சர் எடுத்தாலும், ஊசி புத்தூசி மருத்துவமாக இருந்தாலும், மோக்ஷா போன்ற இப்படியான ஒரு மருத்துவமாக இருந்தாலும், இது ஒரு புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட மருத்துவம் போல எல்லாருக்கும் மத்தியிலையும் இருக்குது. ஆனால் உண்மையிலே இது ஒரு பாரம்பரிய சீன நாட்டு பாரம்பரிய சுதேச இலங்கை நாட்டு பாரம்பரியம் கொண்ட ஒரு மருத்துவ முறை. ஆயுர்வேதத்துல பஞ்சகர்மான்னு சொல்லக்கூடிய அந்த முறையில 5 விதமான பரீட்சை, 5 விதமான அந்த பஞ்ச கர்மங்களையும் இதுகளும் அடங்கும். தொக்கண முறை, சித்த மருத்துவ தொக்கண முறை என்று இருக்குது. தொக்கணம் என்று சொன்னால் தோலுக்கு அண்மித்த தோலை இரத்தோட்டங்களை கூட்டுதல் அப்படின்னு பேர். அதுபோல மசாஜ் தெரபின்னு இப்ப சொல்லுவோம், ஸ்போர்ட் மசாஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆயுர்வேத பாரம்பரிய மருத்துவத்துல இப்ப நாம பயன்படுத்த எல்லா மருத்துவ முறைகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகள் தான். எந்த ஐயப்படம் தேவையில்லை நமக்கு. இந்த மருந்துகளை நாம பயன்படுத்துறதும் செய்கை முறைகளும்ங்கிறது இப்ப உள்ள 2 வழிகள்ல இலங்கையை பொறுத்து இருக்குது. ஒன்று யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து வரவங்க டாக்டர்ஸும் இருக்கிறாங்க. அடுத்தது பாரம்பரியமாக வரக்கூடிய மருத்துவர்களும் இருக்காங்க, டாக்டர்ஸும் இருக்கிறாங்க. பாரம்பரியமாக வருகிறவங்க அவங்க கைப்பட அவங்களுடைய மருந்துகளை கைபாகம் அதனுடைய அம்சங்கள் எல்லாமே எதுமான அளவுக்கு பெர்ஃபெக்டாக சரியான முறையில் பார்த்து செய்து அதை மக்களுக்கு நோய் நிவாரணமாக நோய் பார்த்து நோய் முதல் நாடி பார்த்து அதை பரீட்சித்து நோய்க்கு ஏற்ற மருந்துகள் கொடுப்பாங்க. இது முறை. கொரோனாவுக்கு பிறகு பிற்பட்ட காலங்களில் பொதுவாக ஆயுர்வேத மருத்துவம் மேலோங்கி இருக்கின்றது. இது பொதுவாக முன்னைய காலங்களில் அந்த பவுடர்களை கொண்டும் சில வேர்கள் இந்த மாதிரி இலைக்குலைகளை அவித்து இந்த மாதிரியான புதிதாக மருந்துகளை கொடுப்பார்கள். ஆனால் தற்போது அது கொஞ்சம் மேலோங்கி டெப்லெட் முறைகளுக்கு வந்திருக்கு. இவைகள் பொதுவாக இந்தியா இந்த மாதிரியான நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு விநியோகிக்கப்படுகின்ற மருத்துவங்களா, அல்லது இந்த நாட்டுடைய இலங்கையிலேயே செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குதா? நல்ல ஒரு கேள்வி. உண்மையிலேயே மக்களுக்கு இது சார்ந்த ஒரு விழிப்புணர்வு மிக முக்கியமான ஒன்று. இலங்கைக்கு சுதேச மருத்துவத்திற்கான ஆதார அமைச்சின் கீழே சுதேச மருத்துவம்ங்கிறது ஒரு பாட்டா இருக்குது. அதுலயும் மருந்துகள் செய்கிறதுக்கான திணைக்களம், கூட்டுத்தாபனம், மருந்து உற்பத்தி, ஆயுர்வேத மருந்து உற்பத்தி திணைக்களம் ஒன்று இருக்குது. இதனூடாக பல மருந்துகள் நீங்க சொன்ன மாதிரி டெப்லெட் வைஸாக, குடிக்கிற மருந்து சிரப் வைஸாக நிறைய வருது. இந்தியாவில இருந்து வரதுங்கிறது என்னமோ என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு 20 வீதமாகத்தான் இருக்கும். மற்ற 80 விதமான மருந்துகள் எல்லாம் இலங்கை சார்ந்த இலங்கையினுடைய சுதேச மருத்துவ ஔடதங்களுக்கு ஏற்ப செய்யறாங்க. அதுல நீங்க அந்த பவுடர் ஃபார்ம்ல சொன்னது புறமருந்து 32, அகமருந்து 32 சொல்லுவோம். புறமருந்து என்றால் வெளிப்புற எக்ஸ்டர்னல் மெடிசின் 32, அகமருந்து உள்ளுக்கு எடுக்கக்கூடிய மருந்துகள் 32. இந்த 32 மருந்துகள்ல குளிகை என்றால் நாம குளிசை என்று சொல்லுவோம், அல்லது டேப்லெட் என்று சொல்லுவோம். இந்த குளிசைகள் வகைகள்ல ஆரம்ப காலத்துல கைகள்னால உருட்டி அதை அந்த சிறு வட்டியாக பயன்படுத்தினாங்க. இப்ப அதற்கான என்ன செய்யுதுன்னு சொன்னால் மெஷினரிஸ்கள் எல்லாம் இறக்கி அது அழகான அது பார்க்கக்கூடிய கவரக்கூடிய மக்களுக்கு அதை இலகுவாக அதை கவரக்கூடிய அளவுக்கு இது என்ன ஒரு வித்தியாசமான உருட்டி இருக்குது அப்படின்னு யோசிக்காம அந்த ஃபார்மட்ல அழகாக மெஷினரிகளை கொண்டு அதே மருந்துகளை இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்தி மக்கள் மயப்படுத்துறாங்க. அதான் அதுல உள்ள வித்தியாசம். தற்போது அக்குருணையில் இது ஒரு சென்டராக அமைக்கப்பட்டிருப்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மிகவும் சந்தோஷமான ஒரு விடயம் இது. அக்குருணையிலே லீமகஹப ஆயுர்வேத மெடிக்கல் சென்டர் எல்லா வைத்திய முறைகள்லையும் இருக்கக்கூடிய வைத்திய முறைகளையும் ஒரே கூரையின் கீழே, அது அக்குபஞ்சர், ஆயுர்வேதா, சித்தா, கப்பிங், இப்படி எல்லா மருத்துவ முறை, பெண்ணியல் சார்ந்த நோய்களுக்கு தனித்துவமான பெண் வைத்தியர்களை விட்டு செய்யக்கூடிய எல்லாம் ஒரே கூரையின் கீழே இந்த ஆயுர்வேதத்தை கொண்டு வந்திருக்கிறது. மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம், மிக அழகான ஒரு முன்னெடுப்பு. இது வளரணும் என்கிறது என்னுடைய பிரார்த்தனை. இன்ஷா அல்லாஹ் இது லீமகஹப மருத்துவ நிலையம் இலகுவா நீங்க என்ன செய்யலாம், இந்த இடத்தை தேடிக்கொள்ளலாம். தேடி கஷ்டப்பட்டு உள்ளுக்கு போய் அங்க ஒரு டாக்டர் இருக்காங்க, இங்க ஒரு டாக்டர் இருக்காங்க இல்லாம டயலாக் ஆஃபீஸுக்கு பக்கத்தால வந்தாலே இந்த ஹாஸ்பிட்டல் நீங்க அடைச்சு கொள்ளலாம். மருந்துகளை தயாரிக்கும் நிலையங்களுக்கு சென்று அங்கு அதனுடைய அனுபவங்களை பெற்றுக்கொண்ட அந்த மருந்துகளை தயாரிக்கக்கூடிய அனுபவங்களை பெற்றவர்கள் தானா இங்கு ஒர்க் பண்ணக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக? இது உண்மையாக தெளிவூட்டப்பட ஒரு விஷயம். ஏனென்றால் இங்க தலைமை மருத்துவராக எங்களுடைய
வைத்தியர் டாக்டர் மஹ்ரூப் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே இங்க கிட்டத்தட்ட ஒரு 4 வைத்தியர்கள் அவங்களுக்கு கீழே வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு கீழே பணிபுரிகிறாங்க. எல்லாருமே ப்ரொஃபஷனல்ஸ் சொல்லலாம். அதாவது இந்த மருத்துவத்தை கற்றுக்கொண்டு சரியான முறையில் கற்றுக்கொண்டு இந்த மருத்துவத்தை செய்யணும் ப்ரொஃபஷனல்ஸ். அவங்க ட்ரெடிஷனல் வேல வந்தவங்களும் இருக்கிறாங்க, இந்தியாவில் படிச்சவங்களும் இருக்கிறாங்க, அவங்க சார்ந்த துறைகள்ல கை தேர்ந்தவர்கள், படித்தவர்கள். இந்த வகையில் அவர்களுக்கு சிறந்த அனுபவங்களை இந்த மருத்துவம் கொடுத்திருக்குது. கட்டாயம் இந்த இடத்துக்கு வருவதற்கு முன்னால் ஒவ்வொருத்தரும் தனித்தனியான ட்ரீட்மெண்ட் வேலை. இவர்களும் இந்த மருத்துவ மருந்துகளை தயாரிக்கும் நிலையங்களுக்கு சென்று அங்கு அதனுடைய அனுபவங்களை பெற்றுக்கொண்ட அந்த மருந்துகளை தயாரிக்கக்கூடிய அனுபவங்களை பெற்றவர்கள் தானா இங்கு கிழக்கு, வடகிழக்கு, கிழக்கு போன்ற பகுதிகளில் இந்த மருத்துவம், கிழக்கு மருத்துவம் சொல்லுவோம். அதை மேலத்திய மருத்துவம், இது கிழக்கு மருத்துவம். சித்த ஆயுர்வேதம் எல்லாமே கிழக்கு மருத்துவம். இந்த கீழத்திய மருத்துவம் அங்க எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கின்றால் அதே அளவு இந்த அக்குரணையிலையும் இதை சார்ந்த இடங்கள்லையும் இது வளர்ச்சி அடையணும், மக்கள் மத்தியிலே இது போய் சேரணும். ஏனென்றால் உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய நோய் ஏற்படுவதற்கு காரணம் தன்னுடைய கர்மம் தான். நான் செய்த வேலைகளால, நான் சாப்பிட்டதுனால, நான் ஏதோ ஒரு வகையில என்னுடைய உடம்பு பராமரிக்காததுனால வந்த வினைதான் அது. ஆயுர்வேதம் சொல்லுது. ஆயுர்வேதம் என்றாலே பேஸ்லி அவர் எப்படி அவருடைய வாழ்க்கையை எப்படி செய்யணுங்கிறது, அவர் வாழ்றதுக்கு எந்தெந்த முறைகளை கையாளணும், நோய் இல்லாத வாழ்க்கை வாழ்றங்கிறத சொல்லித்தரது. இது இந்த இடத்துல இந்த வளர்ச்சி அடைஞ்ச ஒரு அழகான ஒரு இந்த அக்குறை சார்ந்த பகுதிகளில் இது வரணுங்கிறது அவா உண்டு. அதை இவங்க கொண்டு வந்திருக்காங்க. மாஷால்லா, நல்ல ஒரு விடயம். கொட்டுவ வைத்திய நிலையம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் உங்களுக்கு தெரியும், பிரபலியமாக அக்குரணையில அது இப்ப ஏற்கனவே அதனுடைய பேர் நாமம் டாக்டர் BM மஹ்ரூப் அவர்களுடைய முயற்சியில் அது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மக்களினுடைய நலத்துக்காக, மக்களின் நல்வாழ்வுக்காக, அவர்களுடைய உள ஆரோக்கியங்களை மேம்படுத்தும் நோக்கில் இது செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு அரிய சந்தர்ப்பம், பாரம்பரிய முறையில் இது செய்யப்படுகிறது. இந்த நிலையத்தில் நிச்சயமாக உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கின்றது. நான் உற்று நோக்கின விடயம் என்னன்னு சொன்னால், நானும் ஒரு பாரம்பரிய வைத்தியர். அவர்கள் நான் கூறின இன்ஷாஃப் கசாலி அவர்களும் கூட தக்க முறையில் பாரம்பரிய வைத்தியத்தை கற்று பயின்று அதன் பால் அவர்கள் அதனை வழிநடத்தி செல்கிறார்கள். டாக்டர் BM மஹ்ரூப் அவர்களுடைய வழிகாட்டலின் பேரிலும் அவர்கள் நல்ல முறையில் இந்த வைத்தியர்கள் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதில் ஹிஜாமா, அக்குபஞ்சர், மாக்சிபிஷன், கோயில் பூசி ஒத்தனங்கள் கொடுக்கப்படுகின்றது. பெண்கள் சம்பந்தமான நோய்களுக்கான நிவாரணம் வழங்கப்படுகிறது. குழந்தை பேரின்மை போன்றவைகளுக்கான சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றது. ஆண்மை குறைவுகளுக்கான பிரச்சனை மற்றும் பல நோய்கள் சம்பந்தமாக இங்கு சிகிச்சைகள் அளிக்கப்படுகின்றது. சர்வ அங்கங்களுக்குமான சிகிச்சை முறைகள் பெறப்படுகின்றது. ஆனால் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு அரிய சந்தர்ப்பம். இந்த மண்ணில் பிறந்த அக்குரண மண்ணில் பிறந்த மக்களுக்கு இந்த அக்குரணையில் அமைந்துள்ள இந்த பாரம்பரிய வைத்திய நிலையம் என்பது ஒரு அதிர்ஷ்டம். ஊர்களில் அப்படியான பாரம்பரிய வைத்திய நிலையங்கள் இல்லை. ஆனால் இது பல வசதிகளோடு நல்ல மருந்து வகைகள் தயாரிக்கப்பட்டு இங்கு நோயாளிகளுக்கு வழங்கப்படுகிறது. எதிர்காலத்திலும் அவர்கள் அதனை மெருகூட்டுவதற்காக வாத நோயாளிகள் தங்கி நின்று தன்னுடைய நோய்க்கான நிவாரணத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் எதிர்காலத்தில் இங்கு காணப்படுகின்றது. அக்குரண ஆயுர்வேத சம்ரக்ஷண சபாவில தலைவராக எங்களோட டாக்டர் மஹ்ரூப் அவங்க நியமிக்கப்பட்டது பிறகு உண்மையில அந்த சங்கரக்ஷண சபாவையும் கூட நல்ல ஒரு வளர்ச்சியோட கண்டிக்கிறது நாங்கள் அறியணும். வீடு வந்து அவர் உண்மையில அந்த அரசர் காலத்திலிருந்து வந்த பரம்பரையில இருந்து வந்ததுனால எங்களுக்கு உண்மையில மிகவும் சந்தோஷம் என்னண்டா, எளிமையாக கொட்டுவ அந்த பரம்பரையில சேர்ந்து நாங்களும் இந்த வைத்தியத்துறை கண்டினியூ பண்ண முடியுமாய்க்கிறது மிகவும் சந்தோஷமான செய்தி. அதோடு நாங்கள் எங்களோட சேர்ந்து வேலை செய்ய இந்த எங்களோட குரூப் இருக்கிறாங்க பிள்ளைங்க, இன்னும் எங்களோட டாக்டர் இன்ஷாஃபும் இருக்கிறாரு. எல்லாரும் நாங்க பல காலமாக இப்படி இந்த டிஸ்கஸ் பண்றது, இந்த வைத்தியங்களை எப்படி நாங்கள் முன்னே கொண்டு வரது செஞ்சு கொண்டிருக்கிற காலத்துல டாக்டரோட நாங்கள் கதைச்சி அவரும் இந்த இடத்துல இருந்ததால இப்படி ஒரு இடத்துல நாங்கள் இந்த ஆயுர்வேத வைத்திய சிகிச்சைகள் நாங்கள் செய்வோம் என்றால் எல்லோருக்கும் ஒரே இடத்துல நாங்கள் கடைசியை கொடுக்க வேண்டும் என்றால் அது பயன்தரக்கூடிய இருக்கின்ற எண்ணத்துல இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல ஆரம்பிச்சுக்கிறோம். உண்மையில இந்த இதுக்கு எங்களோட ஊர் மக்களும் மற்ற இளைஞர்களும் பூர்ண ஒத்துழைப்பை தருவதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் இதை பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்த நிறுவனம் ஆக்கிறதுக்கு நாங்கள் முயற்சிப்போம். ஒரு சிறந்த ஒரு முயற்சியின் கீழாக இவர்கள் இந்த பணியை ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த பணிக்காக வேண்டிய எங்களுடைய அக்குரணை மக்கள் கண்டிப்பாக ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும். உங்களுடைய ட்ரீட்மெண்ட்களை இங்கு சிறப்பாக செய்து கொடுப்பதற்காக அவர்கள் காத்திருக்கின்றார்கள். பெண்களுக்கான பகுதிகள் சிறப்பாக அமைத்திருக்கின்றன. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அழகான முறையில் அமைத்திருக்கின்றார்கள். அனைத்து விதமான நோய்களுக்குமான
விதமான ட்ரீட்மெண்ட்களும் இங்கு நடைபெறுகின்றன. அதற்கான இன்னும் வழிகாட்டுதல்களையும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஏதாவது நீங்கள் நோய்வாய்ப்பட்டு இந்த மருத்துவம் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு சேவை கிடைக்குமா இல்லையா என்ற சில எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். எனவே அதற்கான ஒரு சில ஆலோசனை கூட இங்கு வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிவகைகளை செய்திருக்கின்றார்கள். ஏனென்றால் இங்கு மூத்த பல ஆண்டுகள் அனுபவம் பெற்ற வைத்தியர்கள் இங்கு இருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய அனுபவங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. எனவே இந்த இடத்தை விஜயம் செய்து உங்களுடைய ட்ரீட்மெண்ட்களை பெற்றுக்கொள்வதற்கு நான் எங்களுடைய வைஸ் மீடியா ஊடகம் மூலமாக உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோ தொகுப்பினை உங்களுக்காக ஒரு சமர்ப்பணமாக சமர்ப்பிக்கின்றோம்.